வணக்கம் மக்களே. இட்ஸ் சாட்டர்டே மார்னிங். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு நல்ல டீயை குடிச்சிட்டு வெளியில் வந்தால் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் அரிசி எடுத்து போட்டுட்டு கிச்சனுக்குள்ளே போனால் இன்றைக்கி சாட்டர்டே. ஸோ அம்மா லீவ், நம்ம தான் ஏதாச்சும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். நான் போன வீக் யூடியூப்பில் ஷார்ட் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருந்தப்போ இந்த ரெசிபி பார்த்தேன். என்ன ரெசிபி அப்படின்னா வெள்ளை பணியாரம் வித் செட்டிநாட் கார சட்னி. அதை பார்த்ததுலேருந்தே எனக்கு ஒரே க்ரேவிங்ஸாக இருந்தது, அதை ட்ரை பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. நான் ஃபர்ஸ்ட் இந்த வெள்ளை பணியாரத்தை எங்கே சாப்பிட்டேன் அப்படின்னா, என்னோடய ஸ்கூலிங் அப்போது ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் சாப்பிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் அதை பார்க்குறப்போ அது ஒரு ஸ்வீட் அப்படின்னு நினச்சேன். ஆனால் சாப்பிட்றப்போ தான் தெரியுது அது இது எந்த டேஸ்ட்டுமே இல்லாத உப்பு மட்டும் போட்ட ஒரு பணியாரம் அப்படின்ட்டு. பட் அதை பார்க்குறப்போ நல்லா டெம்ப்டிங்காக இருந்தது. நீங்கள் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் அதை பார்க்குறப்போ அது ஸ்வீட் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இதை வீட்டில் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. நான் தான் ஃபர்ஸ்ட் பண்ணேன். பச்சரிசி உளுந்து ஊற வச்சு வெள்ளை பணியாரம் பண்ணி அண்ட் உளுந்து ஊற வச்சு உளுந்த வடை ஆல்சோ எனக்கு சாப்பிட்ணும் போல இருந்ததுனால பண்ணினேன். அண்ட் செட்டிநாட் கார சட்னி ஆல்வேஸ் வீட்டில் இட்லிக்காக பண்ணுறது தான், அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா வந்தது. அண்ட் நீங்கள் யாரெல்லாம் இந்த வெள்ளை பணியாரத்தை அடிக்கடி வீட்டில் பண்ணுவீங்க, அது இது வரைக்கும் வீட்டில் பண்ணியிருக்கீங்க, இது வரைக்கும் வீட்டில் பண்ணதே இல்லை அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.